Hello friends, welcome to URUD அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காயை வச்சுட்டு ஒரு புளிக்குழம்பு சௌச்சௌ தோரம் பருப்பு போட்டு ஒரு கூட்டும் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த புளிக்குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. பாருங்க 2 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதுலேயே பண்ணி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பண்ணி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதை மட்டும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதில் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். புளிக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் 10 பல்லு அளவுக்கு பூண்டு போடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதில் 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாதி ஆக்கிட்டு இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு பாதி அளவுக்கு முருங்கைக்காய், இதெல்லாம் ஒரு வாசனைக்கு தான் முருங்கைக்காயெல்லாம் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கா ஒன்று எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் டீஸ்பூனில், அதாவது டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுறணும். அப்படி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சௌச்சௌ கூட்டு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இந்த சௌச்சௌ கூட்டு பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு 2 ஒன்றா சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க சௌச்சௌ இருக்கு இல்லைங்களா, 2 சௌச்சௌவை எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 25 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த புளிக்கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிட வேண்டாம், அப்புறம் ரொம்ப வந்து சாம்பார் மாதிரி போயிடும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லாவும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், பாருங்க, நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, புளி ஊற்றுனதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வைங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மசாலையை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலா ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதிலே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சுருவோம். 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, எடுத்து பார்க்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஜம்முன்னு நல்லா வெந்து சூப்பராக நல்லா வாசனையாக நல்லா இருக்கு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்க, அடியும் பிடிக்காம நல்லா வந்திருக்கு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.